கூட சேர்ந்து அரசியல் பண்ண வேண்டியதான ஏன் பிரிஞ்சிருக்காங்க? காட்டிட்டோம். நான் பெரியவங்கிட்ட ஆசி வாங்குறது தப்பா? வேற யார்கிட்டையும் போய் மூணாவட்டு வாங்கலையே வீ மாதிரி. வாக்கு உண்மையாக இருந்தால், நாக்கு உண்மையாக இருந்தால் சேர்ந்த மகிழ்ச்சியாக அவர்கள் பணியாற்ற சொல்லுங்கள். 2024 மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரச்சாரமானது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வபிரந்தகனிடம் அவருக்கும் சில கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் சார், களம் எப்படி இருக்கு? களம் ரொம்ப சூடா இருக்கு. இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா இருக்கு. காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட், தமிழ்நாட்டு தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக எல்லோரும் பெருவாரியான வெற்றி பெறுகிறோம். 2019ஆம் ஆண்டு இந்த தேர்தல் மிகவும் எளிதாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற இருக்கிறார். இந்த தேர்தலில் இரண்டும் இல்லை, மூன்றும் இல்லை, ஒரே கூட்டணி இந்தியா கூட்டணி தான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறது. அதிமுகவும் பாஜகவும் டெபாசிட்டை பெறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் மக்களுடைய எதிர்ப்பாலை அவர்கள் மீது அவ்வளவு பெரிய வெறுப்புணர்வோடு வீசிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்த பாஜக எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதிகளையும் தரவில்லை. இப்பொழுது அவர்களுக்கு துணை போன அதிமுக ஒரு அணியாகவும், 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்த பாஜக ஒரு அணியாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் மக்கள் 2 கூட்டணியையும் புறக்கணிக்கிறார்கள். ஒன்று அதிமுக கூட்டணி, இன்னொன்று பாஜக கூட்டணி. இன்னைக்கு காலையில எடப்பாடி பழனிசாமி நான் தெரியாதவங்க காலையில சரி, மகிழ்ச்சி தான் அவர் சொன்னது. மகிழ்ச்சியோடு உழுதிருக்கிறார். அவர்களுக்கு பதவியை வாங்கி அங்கீகரிச்சிருக்காரு, விழுந்திருக்காரு. அவர் கூட சேர்ந்து அரசியல் பண்ண வேண்டியதானே ஏன் பிரிஞ்சிருக்காரு? 2 பேரையும் என்னுடைய வேண்டுகோள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்ந்து அவர் சொல்ற வாக்கு உண்மையாக இருந்தால், நாக்கு உண்மையாக இருந்தால் சேர்ந்த மகிழ்ச்சியாக அவர்கள் பணியாற்ற சொல்லுங்கள். நன்றி.